மிதுன ராசிக்கார பெண்கள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஒரு புரட்சி சிந்தனையுடைய பெண்கள்னு சொல்லலாம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்க போகிற ஒரு ராசினா அது நீங்கள் தான். காரணம் என்னென்னா, உங்களுக்கு ஒரு எல்லா விதமான பிளெஸ்ஸிங்கையும் இந்த குரு பகவான் தரப்போகிறார். ஒரு வாய்ப்பு தான் கொடுத்து பாருங்களேன். என்றைக்குமே பெண்கள் மிகவும் கனிவானவர்கள் என்பதில் எனக்கு பெரிய நம்பிக்கை உண்டு. அதில் நீங்கள்லாம் ரொம்ப கைண்டு ஹார்ட்டட். மனைவி கரெக்டாக கண்டுபிடிச்சா. நீ ஒன்றை வீடியோ எடுக்கலை, பின்னாடி ஒரு ஆள் இருக்காங்க, அவங்களோட சேர்த்து வீடியோ அனுப்புறதுல உனக்கு ஒரு கிளுகிழுப்பு. உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. மிதுன ராசிக்கார பெண்களுக்கெல்லாம் 2025 எப்படி இருக்கும்? மிதுன ராசிக்கார பெண்கள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஒரு புரட்சி சிந்தனையுடைய பெண்கள்னு சொல்லலாம். ஏன்னா இது உப்பய ராசின்னு சொல்லுவாங்க. இந்த உபய ராசி இருக்கிற பெண்களுக்கு எப்பயுமே பொதுவாகவே இந்த மிதுன ராசிக்கார பெண்களுக்கு இந்த முதல் திருமணம் அப்படிங்கிறது வந்து ஒரு கான்ட்ரவர்சியாகி சரியாகும். சில பேருக்கு பிரிஞ்சு போயிட்டு வேறு ரெண்டாவது திருமணங்கிற மாதிரி ஆகும். சில பேருக்கு என்ன ஆகும்னா ஒரு கான்ட்ரவர்சி ஆகிட்டு அப்புறம் சரியாகக்கூடிய ஒரு சண்டை வரும், அப்புறமா சமாதானம் ஆறுது. அதெல்லாம் இன்பில்டாகவே நடக்கும். எது மீனராசிக்காரங்கள், மிதுன ராசிக்காரங்க, தனுசு, கன்னிக்கெல்லாம் இந்த மாதிரி நடக்கும். நிறைய பேர் ரெண்டாவது லைஃபை தொடங்கியிருப்பாங்க. இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு என்ன நடக்கும் 2025னா, ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்க போகிற ஒரு ராசினா அது நீங்கள் தான். காரணம் என்னென்னா, உங்களுக்கு ஒரு எல்லா விதமான பிளெஸ்ஸிங்கையும் இந்த குரு பகவான் தரப்போகிறார். ராசியிலேயே உட்காந்துருக்கார் குரு. 5, 7, 9 பார்க்குறார். எப்படியே 5, 7, 9. 5ஆம் இடம் என்பது என்ன அப்படின்னா புத்திரஸ்தானம். முதல்ல நான் ஹவுஸ் ஒய்ஃப் சொல்லிடுறேன், அப்புறம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்கிறேன், அப்புறம் ஒர்க்கிங் லேடிஸ்க்கு சொல்கிறேன். ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்க்கு எல்லாருக்கும் எப்படி இருக்குன்னா, புத்திரஸ்தானத்தை குரு பார்த்துறாரு. குழந்தைக்காக ரொம்ப கஷ்டப்படுறேன், அப்போ வேலைக்கு போகிறவங்களுக்குலாம் குழந்தை வேணாமா? நான் அப்படி சொல்லைங்க. இலக்குகள் என்பது இது ஒரு பிரதான இலக்கு, குடும்ப இலக்கு எனக்கு போதும், தொழில் இலக்கு எனக்கு வேண்டாம், இந்த லட்சியம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். அப்போ குடும்பம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை குழந்தை ஃபஸ்ட்டு. குழந்தை வந்து எனக்கு கிடைப்பதற்கான நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஐவிஎஃப் பண்ணியிருப்பீங்க, ஐயுஐ பண்ணியிருப்பீங்க பெண்கள். அவர்களுக்கெல்லாம் ஓகே ஆகாமல் நிறையா அதனாலேயே ஒரு மன சங்கடங்கள் போன்றவை ஏற்படுறது. ஸோ உங்களுக்கெல்லாம் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த திருமண யோகம், ரெண்டாவது இந்த திருமண யோகம், ஹவுஸ் ஒய்ஃப்காக என்ன திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகள். ஒரே ஒரு கதை இந்த மிதுன ராசிக்காரங்களுக்காக சொல்கிறேன். இதை நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன், திரும்பவும் சொல்கிறேன். ஒரு ஆண் எழுதுகிறான், ஒரு கணவன் எழுதுகிறான் ஒரு மனைவிக்கு, உன்னுடன் என் வாழ்க்கையை பகிர்ந்து கொள்ள முடியாது. நீ வந்து எப்பொழுதும் நான் என் பேச்சை கேட்பதில்லை, நான் வந்து உன்னோடு நான் மகிழ்ந்திருக்க வாய்ப்பே என்பது இல்லை என்பதை புரிந்து கொண்டேன், ஆகவே நாம் பிரிகிறோம் அப்படிங்கிற மாதிரி எழுதியிருந்தான். அதுக்கு அந்த பெண் பதில் லெட்டர் எழுதுறா. தேவதைகளின் தோட்டத்திலே பட்டாம்பூச்சி பிடித்து கொண்டிருந்த சிறுமி நான். ஒரு சிங்கத்துடன் ஒரு கூண்டை என்னால் பகிர்ந்து கொள்ள முடியாது, ஒரு பாம்புடன் ஒரு படுக்கையை பகிர்ந்து கொள்ள முடியாது. அப்படியாச்சு இப்படியாச்சுன்னு கவிதையாக மாற்றி மாற்றி எழுதிக்கிறாங்க. அப்போது இதை பார்த்துட்டு இருந்தால் அந்த சின்ன பொண்ணு, அவங்களோட பொண்ணு எழுதுறா பதில் லெட்டர். ஒரு நாள் காணா போயிட்டா அந்த பொண்ணு. அந்த கதை இப்படி முடியுது, ஒரு கதை இது. அந்த பொண்ணு என்ன எழுதுறா, அப்பா தவறு செய்யாதவர்கள் உலகில் யாரும் இல்லை, அம்மா தப்பு செய்யாதவர்கள் உலகில் யாரும் இல்லை. ஒரு நிமிடம் நீங்கள் இருவரும் மனம் விட்டு பேசிவிட்டால் ஓவென்று அழுது விடுவீர்கள், ஆனால் அதை நீங்கள் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஒருவேளை நீங்கள் மன்னிக்க முடியாத குற்றத்தை ஏதேனும் செய்துவிட்டால் என்னையும் நீங்கள் வெளியே அனுப்பிடுவீங்களோன்னு எனக்கு பயமாக இருக்குது, அதனால் நான் இப்பயே வீட்டை விட்டு போயிடுறேன்னு எழுதியிருப்பா. நல்லா புரிஞ்சுக்கணும், மிதுனராசிக்கார பெண்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், மன்னிக்க முடியாத குற்றம் என்று உலகில் எதுவும் இல்லை. அப்படி இழைத்திருந்தாலும் அது மன்னிக்க ஏதாவது ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வச்சு மன்னிச்சிடலாம். ஸோ அப்போ மிதுனராசிக்கார பெண்களுக்கெல்லாம் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, திருமண யோகம், பிரிவு. இன்றைக்கெல்லாம் இந்த டைவர்ஸு, செப்பரேஷனு இதெல்லாம் ரொம்ப சாதாரணமாயிடுச்சு. லிவிங் டுகெதரு என்னென்னமோ பேர்லாம் சொல்கிறீங்க, இதெல்லாம் சரியான. உங்களுக்கு இந்த மிதுனராசிக்கார பெண்களுக்கு அடுத்து 9ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் அந்த பிரச்சனைலாம் சரியாக. எதுக்கு சொல்ல வந்தேன்னா, உங்கள் கணவரோட இப்பயே ஒரு ஃபோன் அடிங்க. இந்த பதிவை பார்த்த உடனே ஒரு ஃபோன் பண்ணுங்கள், ஒரு ஐ லவ் யூ சொல்லுங்கள், ஃபோனாக போட்டு விடுங்க, சேர்ந்துக்கோங்க, கொஞ்சம் அனுகிரகம் காட்டுங்க. பாவம்
ஒரு வாய்ப்பு தான் கொடுத்து பாருங்களேன். என்றைக்குமே பெண்கள் மிகவும் கனிவானவர்கள் என்பதில் எனக்கு பெரிய நம்பிக்கை உண்டு. அதில் நீங்கள்லாம் ரொம்ப கைண்டு ஹார்ட்டட். அதனால் கண்டிப்பாக நீங்கள் பண்ணுவீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. பெரும்பாலான ஜோதிடர்கள் எல்லாரும் அப்படி பிரிஞ்சிருவீங்க, இப்படி பிரிஞ்சிருவீங்க, உங்கள் குடும்பம் 2ஆக போயிடும், 3ஆக போயிருமாங்க. ஆனால் எங்கிட்ட வரும்போதெல்லாம் நான் கனத்த இதயத்துடன் அந்த பதிவை பார்ப்பேன். ஐயோ, ஒரு மலர் வாடி விட்டதே அப்படிங்கிற உணர்வோடு தான் அந்த ஒவ்வொரு டைவர்ஸ் கேஸையும் நான் அணுகிறேன். டைவர்ஸுங்கிற வார்த்தை வழக்கொழிந்து போயிடணும், தற்கொலைங்கிற வார்த்தை வழக்கொழிஞ்சு போயிடணும் அப்படிங்கிறது என்னோடய ஆசை. அதே மாதிரி 9ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். அப்போ என்ன ஆகும்னா 6 தாண்டும் யோகம். இங்கே இருக்கிறவங்களுக்கு கர்நாடகா போகிற யோகம், கேரளா போகிற யோகம் போன்றவை 6 தாண்டும் யோகங்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள். குரு உடம்புல வந்துட்டார் மேடம். இனிமேல் நீங்கள் என்ன பண்ண சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சிருவீங்க. வாத்தியார், உலகத்திலேயே பெரிய கஷ்டம் எது தெரியுமா மேடம்? உலகத்திலேயே பெரிய கஷ்டம் நான் பார்த்துருக்கேன். எனக்கு தெரிஞ்ச நண்பர் ஒருவர் இருந்தார். அவரோட மனைவி பார்த்திங்கன்னா ஃபிட்னஸ், இந்த நியூட்ரிஷியன்பாங்க, அந்த துறையில் ஸ்பெஷலிஸ்ட். அவங்க கூட இருக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். காரணம் என்ன? நீங்கள் இப்போ காலையில் 4 முட்டை சாப்பிட்ணும், மத்தியானம் ஆயிடுச்சு நீங்கள் இப்போ புரோட்டீன் அதிகமாக எடுத்துக்கிட்டீங்க, வெண்டைக்காய் சாப்பிட்ணும், ஏம்மா விடுமா, எனக்கு பிடிச்ச மாதிரி புளியோதரை குழம்பு வச்சு சாப்பிட்றம்மா விடுமா, அதெல்லாம் நீ புளியோதரை சாப்பிடக்கூடாது, ரத்தம் சுண்டிடும், ஏதாவது சொல்லிகிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி இந்த ராசியில் குரு இருக்கும்போது கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிருவீங்க. நீங்கள் ரொம்ப பயங்கரமான யோகா பழகுவீங்க, இது பண்ணுவீங்க, அது பண்ணுவீங்க, உடம்பை பயங்கரமாக பார்த்துக்க, கேர், பியூட்டி கேர். ஒபிசி அதிகமாகிடுச்சு, எனக்கு இது மாதிரி வயிற்றை குறைக்கலான்னு நினைக்கிறேன், இப்படி பண்ணலான்னு நினைக்கிறேன், அப்படி சில பேர் ஜிம்முக்கு போவீங்க. இது இப்போ இன்றைக்கி பாதிக்கு பாதி ஜிம்முக்கு போகிறாங்க. பெண்கள் பாதிக்கு பேர் பெண்களை பார்க்க தான் ஜிம்முக்கு போகிறாங்க, அது வேறு விஷயம். நான் கூட ஒரு 4 நாள் ஜிம்முக்கெல்லாம் போனேன். அது ஒரு யூனிசெக்ஸ் ஜிம்மு. போயிட்டு அங்கே போயிட்டு ஜிம்மில் ஒர்க் அவுட்லாம் பண்ணி வீடியோலாம் எடுத்து போட்டேன். என் மனைவி கரெக்டாக கண்டுபிடிச்சா. நீ ஒன்றை வீடியோ எடுக்கலை, பின்னாடி ஒரு ஆள் இருக்காங்க, அவங்களோட சேர்த்து வீடியோ அனுப்புறதுல உனக்கு ஒரு கிளுகிழுப்பு அப்படின்னு. அது என்னமோ கரெக்டாக கண்டுபிடிச்சிடுறாங்க, நம்ம என்ன பண்ணாலும் கரெக்டாக கண்டுபிடிச்சிடுறாங்க. அது மாதிரி நிறைய பெண்கள் இப்போலாம் ஃபிட்னஸ் ஆகிட்டே வரீங்க. எனக்கு பார்க்க ஆசையாக இருக்குது. பாடி பில்டர்லாம் ஆயிருங்க. ஆண்களுக்கு ஈக்குவலாக கதவை மூடிட்டு குத்துனாயா ஒரு குத்து, நீயா பெத்த தாயா, நீ பெத்த பேய், உன்னை வாசலில் நிற்க வச்சுட்டு உள்ளே போனால் என்ன கிளிக்கிறா, அந்த மாதிரி பாடி பில்டராக போகிறீங்க. 10லே சனி பகவான் பெரும்புகழ் அடைய போகிறீங்க. அரசியலில் இருக்கிற பெண்களுக்கெல்லாம் 10ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் பெரிய ரீச்சை கொடுப்பார். நீங்கள் பேசியே ஒரு கட்சியை காலி பண்ணிடுவீங்க. அப்படி பேசுவீங்க. ஆனால் இப்படி பேசுறதுன்னு உங்களை நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. மேடம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, எல்லாமே ஒரு நேர காலம்தான். நாம் என்ன ஆயுதம் எடுக்க போகிறோம் என்பதை எதிரி தான் தீர்மானிக்கிறான். இது ஒரு பெரிய புரட்சி வாசகம். ஆனால் இதுக்குள்ளே நிறைய அர்த்தம் இருக்குது. நீங்கள் எப்படி பேசணுங்கிறத எதிராளி தான் முடிவு பண்ணுறான். உங்களை பேச சொல்லி கொடுத்தது வேறு யாரும் கிடையாது, இந்த சமூகம். உங்களுக்கு ஏற்பட்ட அவமானம், துரோகம், இவங்கெல்லாம் சேர்ந்து உங்களை பேச வச்சிட்டாங்க. நான்லாம் ஒரு பூச்சி மாதிரி இருந்தேன், இன்றைக்கி நான் உட்காந்து பிரச்சார பீரங்கியாக மாறிட்டேன். ஏன்? அவன் திட்டினா நான் பதிலுக்கு திட்டினேன், ப்ராக்டிஸ் ஆயிடுச்சு. இப்போ நான் எல்லாரையும் கூப்பிட்டு வம்பளுக்கிறேன், என் கூட பேச. உனக்கு நான்லாம் தைரியமாக சொல்லிடுவேன் மேடம். ஒரே வார்த்தை என்ன தெரியுமா சொல்லுவேன்? என்னை யாராவது திட்ட வந்தாங்கன்னா முதல்ல சிந்துக்கிட்ட வாயை கொடுத்து ஜெயிச்சுட்டு அப்புறமா என்ன அட்டன் பண்ணுன்னு சொல்லிடுவேன். அவ்வளோ தைரியமாக நான் சொல்லுவேன். ஏன்னா பேச்சு நான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டேன். அப்போது மிதுனராசிக்காரர்களுக்கு இந்த குடும்ப உறவு சரியாக போகிறது. ராசியில் குரு வந்ததுனால உடல் அழகு மேம்பட போகிறது. 10லே சனி வந்ததால் பிரபலமாக போகிறீங்க. ஒரே ஒரு குறை, 9ஆம் வீட்டில் ராகு வருவதால் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போகும். அதை மட்டும் ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க. பெரும்பாலும் பெண்களுக்கு அப்பா, கணவர், மகன் இந்த 3 ஜேர்னலில் வளருவாங்க. ஏன்னா இவங்களுடைய காலத்தில் அப்பா அவங்கள பார்த்துக்கிட்டாங்க, அப்புறமா கணவர் பார்த்துக்கிறார், அப்புறமா பையன் பார்த்துக்கிறான். இப்படி இவங்க 3 பேரும் இவங்களுக்கு ஒன்று தான். எல்லாருமே அப்பா, பையன், கணவர் எல்லாரையும் இவங்க அப்பாவாக தான் பார்க்குறாங்க. பல பெண்கள் அவங்க கணவரை அப்பாவாக தான் பார்க்குறாங்க. அப்படி தான் அந்த அன்பு, அப்படி தான் அதனுடைய பரிமாணம். அதுதான் எல்லா ஆண்களும் பெண்ணை எப்படி அம்மாவாக பார்க்குறாங்களோ, அம்மாவுக்கு அப்புறம் அவங்க தான் அடுத்த அம்மா, அப்பாவுக்கு அப்புறம் இவங்க தான் அடுத்த அப்பா. இப்படி தான் அந்த அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போகும். அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக அவரை பார்த்துக்கோங்க. மற்றபடி பெரிய பிரபலம், ஊருக்குள்ளே பெத்த பேரும் நீங்கள் பெரிய அளவு போகிறீங்க மேடம். சிங்கப்பெண்ணே, சிங்கப்பெண்ணே,
ஆணினமே உன்னை வணங்குதே நன்றி கடன். அடிடா சிங்கப்பெண் நீங்கள் தாங்க டாப்பு, சூப்பராக போகிறீங்க. ஸோ அடுத்ததாக நீங்கள் என்னெல்லாம் சாமி கும்பிடலாம், என்ன வணங்கணும், என்ன பண்ணணும்? 10 சனி, ஜெய் ஆஞ்சநேயா, ஆஞ்சநேயா, ஐயப்பன் இவங்கெல்லாம் கும்பிடுங்க, பெரிய புகழ் கிடைக்கும். விஷ்ணு மாயாவை வழிபடுங்க. ராசிலேயே குரு பகவான் இருப்பதால் பியூட்டி கான்சியஸ்லாம் அதிகமாக. மேதா தட்சிணாமூர்த்தின்னு பேர், தட்சிணாமூர்த்தியை வழிபடுங்க. தட்சிணாமூர்த்தியை வழிபட உங்களுடைய ஆலங்குடி போங்க, திட்டை போங்க. எதாக இருந்தாலும் நம்பர் 8ல் ஆரம்பிங்க. அதே மாதிரி எதாக இருந்தாலும் நம்பர் 5ல் ஆரம்பிங்க, சிறப்பு. அதே மாதிரி கீழே இன்னும் நிறையா தெரிஞ்சுக்கணும்னு ஆசையாக கருநீலம், கருப்பு கலர் ட்ரெஸ்ஸு, கருநீலம் இதெல்லாம் போட்டு நீங்கள் ஒரு பார்ட்டி மீட்டிங்லாம் அட்டன் பண்ணுங்கள். பெரும்பாலும் ஆடைகள் மஞ்சள் ஆடைகள் அணிந்து கொள்வதில் சிறப்பு. கிளப்பேட்டுக்கு இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை நீங்கள் பார்த்து பதிவு பண்ணிக்கோங்க. உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே தினமும் நடக்கின்ற விஷ்ணுமாயா யாகங்களில் கலந்து கொண்டு உங்களுக்கான பிரச்சனைகளுக்கு தீர்வு காணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.